ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயர் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, இது வந்து பிஎட் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துட்ருக்கோம். சமூகம் எதிர்பார்க்குற பாலினம் சார்ந்த பணி பொறுப்புகள், ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி, இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சொசைட்டி நம்மக்கிட்டேருந்து எந்த மாதிரியான பொறுப்புகளை எதிர்பார்க்குது அப்படிங்கிறது. நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய ஜாதிகள் இருக்குது இல்லையா? அவங்களுடைய கல்ச்சர், ஒவ்வொருத்தருடைய கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், இந்த மாதிரி. இது வந்து இந்த மாதிரி நிறைய கல்ச்சரல் இருந்தால் கூட நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, குடும்பம் தொடர்பான பணி பொறுப்புகள். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் சிறுமிகளுடைய பணி பொறுப்புகள், குழந்தைங்களுக்கு என்ன வேலை இருக்குது, பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகள் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கணும், முக்கியமாக தாயுடைய அரவணைப்பில் இருக்கணும். அவங்களுடைய கல்ச்சர், நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்கணும், இதை பற்றியெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தை பருவத்திலே அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுல அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும், சின்ன சின்ன வேலைகளை செய்யணும். காலேஜில் ஸ்கூலில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும். அதே மாதிரி தன்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பசங்கிட்ட பழகணும். பெண்களுக்குரிய நாணம், மடம், பொறுமை, இது எல்லாமே அந்த குழந்தை பருவத்திலேருந்து அவங்களுக்கு வரணும். சிறுவர்களுடைய பணி பொறுப்புகள். இப்போ பெண் குழந்தைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? சிறுவர்களுடைய பணி பொறுப்பு என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் பார்க்கும்பொழுது அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும்னு பார்த்தோம். இதில் அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எஜுகேஷன் லெவலில் கற்றுக்கணும், புதிய விஷயங்கள் கற்றுக்கணும். படிப்போடு சேர்த்து கைத்தொழிலும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி விடாமுயற்சி, ஒரு வேலை எடுத்தால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற திறன், இது எல்லாமே பசங்கக்கிட்ட இருக்கணும். மகளிரிடம் சமூகம் எதிர்பார்க்குற பணி இயல்புகள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளை பற்றி பார்த்துட்டோம். பெண்கள், வயது வந்த பெண்கள்கிட்ட சமூக எதிர்பார்க்குற பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுல பெண்களுக்கான பங்கு அதிகம் இருக்குது. அதே மாதிரி வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கணும். யார் வீட்டுக்கு வந்தாலும் நல்லா அவங்கள வந்து கவனிக்கணும். பெண்கள் வீட்டை நிர்வாகம் பண்ணிக்கிற திறமை இருக்கணும். என்னதான் ஆண்கள் வந்து வெளியில் போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்தால் கூட அதை பாதுகாக்கிற, அதை வந்து வீணாக்காமல் செலவு பண்ணுற திறன் அந்த பெண்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கிறது, வேலை, திருமணம், இந்த மாதிரி செயல்படுறது. ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது வீட்டுக்கு ஒரு ஆள் தான் வந்து சம்பாதிப்பாங்க, ஒரு தலைவர் சம்பாதிப்பாங்க, மற்றவங்கெல்லாம் அவங்களோட உழைப்பில் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிச்சு ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போ இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி ஹோம் சயின்ஸ், குடும்ப மேலாண்மை, ஹோம் மேனேஜ்மெண்ட்டு, இதை வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தால் கூட பெண்கள் வந்து முக்கியமாக சமைக்கிறது, துணிகளை துவைக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதிகமான அளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாற்று இருக்காங்கள்ல, டிரான்சிட், இவங்ககிட்ட எச்சரிக்கையாக பழகிறது, தாய்மை அடையிறது, குழந்தை வளர்க்கு சிக்கனமாக இருக்கிறது, இது எல்லாமே பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். கைத்தொழிலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பெண்களாக இருக்கட்டும், வீட்டு வேலைகள் பராமரிக்கிற திறன்கள் இருக்கணும், டெய்லரிங் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலவு பண்ணணும். இப்போ 10 ரூபா வருமானம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 5 ரூபா மேக்ஸிமம் மிச்சம் பண்ணிவிட்டு மீதி 5 ரூபா செலவு பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும்.
ஆடவரிடம் சமூகம் எதிர்பார்க்கிற பண்புகள். இப்போ நம்ம பார்த்தது பெண்கள்கிட்ட சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்றத பார்த்தோம். ஆடவர்கள்கிட்ட சமுதாயம் என்ன எதிர்பார்க்குதுன்னு பார்த்துடலாம். துணிவோடு இருக்கணும், எதை செஞ்சாலும் துணிச்சலாக செய்யணும். அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிற திறன் இருக்கணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற திறன் இருக்கணும். இது எல்லாமே ஆண்கள்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஜாதி சார்ந்த பணிப்பொறுப்புகள், கேஸ்ட் வைஸாக என்ன பண்ணணும் அப்படின்னு, நம்மளுடைய இந்தியா நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குது. ஒவ்வொரு தொன்று தொட்டு வாழ்ந்துட்டு வர காலத்திலேருந்தே நம்ம ஜாதிகள் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதி சொல்லியிருந்தா கூட, இன்றைய காலகட்டத்தில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருந்தால் கூட அதில் மென்ஷன் பண்ணுறாங்க கேஸ்ட், என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஜாதிகள் நிறையா இருக்கும்பொழுது அதோடைய தொழில்களும் இருக்கும் இல்லையா. ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரு குலத்தொழில் என்னமோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆச்சாரி வேலை செய்கிறவங்க தான் ஆச்சாரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி முடி வெட்டுறவங்க தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. மாறி விடுற காலகட்டத்தில் அப்பா என்ன வேலை பார்த்தாரோ அதுதான் பசங்க பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க வளர்ந்து வேறு வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய தொழில் முறை மாறிடுது. இப்போது குலத்தொழிலே இல்லாதவங்க கூட அந்த தொழிலை செய்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க குலத்தொழில் அது கிடையாது. இருந்தாலும் அவங்க கற்றுக்கிட்டு வைக்கிறாங்க. விவசாயம் செய்கிறது அவங்களுடைய குலத்தொழில் இல்லாமல் இருந்தால் கூட இப்போல்லாம் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி படிச்சுட்டு அவங்க வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய தொழில் மாறிடும். இப்போ ஆதி காலகட்டத்தில் துணி துவைக்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, முடி வெட்டுறவங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்கல்ல. அப்போது விமானம் ஓட்டுறவங்க, கப்பல் ஓட்டுறவங்க அதெல்லாம் அந்தந்த குலத்தொழிலில் இல்லை. இப்போ படிச்சுட்டு அவங்க அந்த வேலைகளை செய்கிறாங்க. நகரத்துக்கு வரும்பொழுது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுது. அவங்களுடைய குலத்தொழில் அவங்க செய்கிறது கிடையாது. இருந்தாலும் அந்த மிஷினரிஸ் வச்சுட்டு நிறைய வேலை பார்க்குறாங்க. பொருளாதார நிலையை ஒட்டிய பாலின பணி பகுப்பு என்னென்னா, ஜெண்டர் ரோல்ஸ் ரிலேட்டட் டு கிளாஸ் என்னென்னு பார்க்கும்பொழுது, பெரும்பாலுமே உயர் வருமான பிரிவில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய பேர்லேயே அவங்க சொத்து வாங்குறாங்க. அதே தாழ்நிலையில் இருக்கிற வறுமையில் இருக்கிற பெண்கள் அந்த மாதிரி அவங்க பேரில் சொத்து வாங்குறது இல்லை. அது நடைமுறையில் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா பெண்களுக்கு ஒரு சில இடங்களில் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸு கொடுக்குறாங்க. நடுத்தர வகுப்பு பெண்கள் உயர்கல்வி பெறுவதில் நாட்டம் இருக்கிறவங்களாகவும் அதிக ஊதியம் பெற வேலைகளை முயற்சியும் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணால் தான் அதுக்கான பலனும் கிடைக்கும். ஆதி காலத்துலலாம் பார்க்கும்பொழுது அதிக அளவுக்கு படிக்க மாட்டாங்க. இப்போது ஏழ்மையான நிலையில் இருக்கிற பேரண்ட்ஸ் கூட அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிதி சேர்த்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா ஹெல்த் எப்போ என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறைந்த வருமானம் இருக்கிற பிரிவுடைய பெண்கள் அவங்களுக்கு அதிகமாக வேலை இருக்குது. ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு வேலையிலேருந்து தப்பிச்சுறாங்க. கம்மியாக சம்பாதிக்கிறவங்க ஃபேமிலி ரொம்ப போராக இருக்கிற பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் கூட அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலை மாறணும். ஏன்னா பெண்கள் படிச்சுட்டோன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். இன்றைய காலகட்டத்தில் கூட கணவர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுறது, அவங்கள டார்ச்சர் கொடுக்கறது, இது எல்லாமே கூட இன்னும் ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து சமயம் சார்ந்த பாலின பணி பொறுப்புகள். சமயங்களில் ஆண் பெண்கள் 2 பேருமே எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு சமயத்துக்கும் இந்தந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணை விட பெண் ஒரு படி தாழ்ந்தவள் தான் எல்லா இடத்துலையுமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில், அப்புறமா பெண்ணியம் பேசுகிறதுல கூட தாழ்ந்து தான் இருக்காங்க. சமய நம்பிக்கையின்படி பெண்கள் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரெகுலராக
பின் தூங்கி நைட்டு தூங்கும் பொழுது பெண்கள் வந்து கடைசியாக தூங்குறதோ முதல்ல எழுந்துக்கிறதோ இன்றைய நடைமுறையில் அது எல்லாம் மாறி வந்தால் கூட பொதுவாக பெண்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கணவன் தான் எல்லாமே, ஹஸ்பண்ட் தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கலவன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பினை பாதுகாக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் அது எல்லாமே மாறிட்டு ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருந்துட்டு வராங்க. ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சமய பொறுப்புகள் என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும், அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கணும், தன்னுடைய குல வழியை வந்து மேம்படுத்தணும், தன்னோட சமுதாயத்தில் எல்லாரோடையுமே நம்ம நல்லா இருக்கணும், ஃபேமிலி வந்து ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரோடையுமே இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும், தனக்கு தேவையான எல்லாமே செஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இருக்கணும். பண்பாடு சார்ந்த பாலின பணி பொறுப்புகள். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்தல். அந்த மாதிரி நம்ம வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு மட்டும் நல்லது செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு கெட்டது செய்தவங்க கூட நம்ம நல்லது செய்யலாம். ஏன்னா அவங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி நம்ம அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு நல்லதே நம்ம செய்யலாம். அதே மாதிரி பண்டிகைகள் விழாக்கள் இதெல்லாம் வரும்பொழுது நம்மளுடைய உறவுகளை நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம். நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், ஆடை அலங்காரம், உடை உடுத்துகிற முறை, திருவிழாக்கள் நம்ம கலந்துக்கிறது, இது எல்லாமே விருந்தோம்பலுடைய அடிப்படையில் நம்முடைய கல்ச்சருடைய அடிப்படையில் நம்ம வந்து இன்றைய அளவு கூட அந்த விழாக்கள் வரும்பொழுது அந்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம். விழாக்காலங்களில் பெண்கள் கலைகள் சொல்கிற கோலம் போடுறது, விதவிதமான கோலம், எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் அந்த தெருவில் குனிஞ்சு போடுற திறன் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் கூட மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்காங்க. கிராமிய கலைகள், நாடோடி பாடல்கள், வில்லுப்பாட்டு, சிலம்பம், மல்யுத்தம் இதெல்லாமே நம்மளுடைய கலைகள் வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம என்ன தான் வளர்ந்துருந்தாலும் படிச்சிருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஊடகங்கள் சார்ந்த பணிப்பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நியூஸ் பேப்பரு, மாத இதழ், வார இதழ், வானொலி, தொலைக்காட்சி இந்த மாதிரி இடங்களில் பாலின பொறுப்புகளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஒப்பீனியனை அந்த நியூஸ் பேப்பர் மூலமாகவோ, மேக்சின் மூலமாகவோ, டிவி, தொலைக்காட்சி மூலமாகவோ அவங்க சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து சுட்டி காட்டலாம். பால் தொடர்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ அவங்க யார்கிட்ட போய் முறையிடணும், அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கும் வழி இருக்குது. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கொஷின்ஸு, கிராஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறது நம்ம பார்த்துருக்கோம். இதுக்காகவே கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் மீடியாக்கெல்லாம் எதுக்கு போகணும் அந்த மாதிரி நினச்சிட்டு யோசிக்கிறவங்க இருக்காங்க. எதைக்கும் துணிஞ்சவங்க இன்றைய காலகட்டத்தில் மீடியாவுக்கு வராங்க. எதுக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதை விட்டுட்டு விலகியும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மீடியா மூலமாக மது பழக்கம், அதனால் ஏற்படுகிற விளைவுகள், குடும்பம் எவ்வளோ பாதிக்குது, அந்த மாதிரி பசங்களுடைய ஃப்யூச்சர் எவ்வளோ பாதிக்குது, இது எல்லாமே மீடியா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 1950லலாம் பார்க்கும்பொழுது தொலைக்காட்சி, ரேடியோ, மேகசின்ஸு, நியூஸ் பேப்பரு இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி யூடியூபு இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய கோரிக்கைகள் வைக்கிறதுக்கும், அவங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும், அவங்க பதிலடி கொடுக்கறதுக்கும் இது வந்து ஏதுவாக இருக்குது. அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் செய்கிறத இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சது. மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற வேர்ல்டு ஃபேமஸ் பாடகர் இருக்கார்ல, இவர் வந்து அவருடைய பாடல்கள் மூலமாக, அவருடைய நடல்கள் மூலமாக நிறைய மாற்றங்கள் வந்து
கொண்டு வந்தார். அதே மாதிரி தமிழ் சினிமா ஃபீல்டில் பார்க்கும் பொழுது பாரதி ராஜா, இசைஞானி இளையராஜா இவங்க எல்லாருமே அவங்களுடைய பாடல்கள் மூலமாக தமிழக கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய கல்ச்சரை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கும் தவறுகள் இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டி அதை திருத்துறதுக்கும் நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்கள்ல, வில்லுப்பாட்டு பாடுறவங்க, அதுக்கப்புறமா மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், இந்த மாதிரி ஆட்டங்கள் மூலமாக கூட நம்மளுடைய கல்ச்சரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதும் நம்மளுடைய தமிழக கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் நிறைய முயற்சிகள் இந்த பத்திரிகைகள் சினிமா துறை மூலமாகவும் பண்ணாங்க. சட்டம் மற்றும் அரசு சார்ந்த பாலின பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்திய குடியரசு சட்டத்தின் கீழே எல்லா குடிமக்களும் ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிற பாகுபாடு, ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே சமந்தான் அப்படின்ற பொறுப்பு இந்திய ஜனநாயகத்துக்கு இருக்குது. இதன் மூலமாக என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, குடியரசுத் தலைவர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் ஆண் பால் பெண் யாராக இருந்தாலுமே சமந்தான். சட்டத்துக்கு முன்னாடி யாருக்குமே பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அந்த மாதிரி எந்த சலுகையும் கிடையாது. சட்ட புத்தகத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனைகள் தான். அதை மனிதர்கள் வேணால் மாற்றலாம், பணம் வாங்கிக்கிட்டு வேணால் மாற்றலாமே ஒழிய சட்டம் ஏழைங்களுக்கு ஒரு சட்டம், பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு எந்த சட்டத்திட்டமும் கொண்டு வரதில்லை. அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி ஆண் பெண் ஏழை பணக்காரர் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நம்மளுடைய சட்டமும் சொல்லுது. அதே மாதிரி பணி செய்கிற இடங்களில் பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்க மீது நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. குடும்ப அளவுலேயும் சரி, பெண்கள் வன்முறை உட்படுத்தப்பட்டால் காவல்துறைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கேஸாக ஃபைல் பண்ணலாம். அடுத்த டாபிக் பாலின ஏற்றத்தாழ்வுகளின் விளைவுகள் என்ன, இது இன்னொரு நாள் பார்க்கலாம்.